So, hi guys, I am Priyagiri from Mathai Medical College. Currently, I'm doing pre-final year. Basically, I'm also a YouTuber. Born to be medical channel வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து லைக் என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ் அதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் மோரோவர் ஹீஸ் மை ஜூனியர் ஃப்ரம் 24 பேட்ச். அண்ட் என்ன மேம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்க வந்துருக்கீங்க? So first question வந்து how did you feel when you first got into the medical college? Like அந்த first day எப்படி இருந்துச்சு? ஓ சாரி, ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் மல்டிபிள் டைம் ரிப்பீட்டர், நான் ஃப்ரெஷர் கிடையாது. ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ், ரொம்ப லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு எனக்கு இந்த சீட் கிடைச்சோடனே ஒரு பெரிய சாதிச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு, பெரிய கோல். ஸோ அந்த ஒரு வர்த் இட் ஃபீலிங் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. ஸோ அது சூப்பராக இருக்கு. மனோஜுக்கும் அந்த ஃபீலிங் தான். ஓகே, இப்போ நீட் ப்ரிப்பரேஷன் ஹார்டா இருக்கா இல்லைன்னா எம்பிபிஎஸ் ஹார்டா இருக்கா இல்லைன்னா காலேஜோட ஸ்டடீஸ் ஹார்டா இருக்கா? இல்லை, கம்பேரிட்டிவ்லி இப்போ நம்ம காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீட்லாம் பார்த்தா நீட்லாம் ஒரு விஷயமே இல்லாமல் தான் தெரியுது. சீரியஸ்லி காலேஜில் அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பட் அந்த காம்படிஷன் ஃபீல் வந்து காலேஜில் இருக்குல்ல. நம்ம காலேஜில் வந்து நம்ம ப்ரெஷர் இருக்காது, நம்ம அப்படியே ஸ்லோவாக படித்து அப்படியே பாஸ் பண்ணிடலாம், அப்படியே போயிடலாம். பட் நீட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் படித்தோம், அந்த காம்படிஷன் ப்ரெஷர் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இஸ் நாட் அன் செலக்ஷன் எக்ஸாம், ஃபில்ட்ரேஷன் எக்ஸாம். லைக் ஒவ்வொருத்தரையும் ஃபில்டர் பண்ணி அந்த காம்படிட் பண்ணுறதுனால அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், ட்ராமட்டிஸாக இருக்கும் நீட். அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். காம்படிஷன் சிலபஸ் வைஸ் பார்த்தா ரொம்ப கம்மி தான். அது நீட் இருக்க சிலபஸை நீங்க லிட்டரலி ஒரு 3 நாள்ல நீங்க முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இங்க இருக்கும் சிலபஸ் 3 நாள்ல முடிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். பட் ஆனா காம்படிஷன் லெவல் அங்க அதிகம், ரொம்ப அதிகம். அண்ட் சீட்டுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நீட் ப்ரிப்பரேஷனா என்ன பெருசான ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு? லைக் வாட் வாஸ் தி பிகெஸ்ட் ஸ்ட்ரகிள் தட் யூ ஃபேஸ் டியூரிங் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன்? ஆக்சுவலி எனக்கு நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரகிள் என்ன இருந்துச்சுன்னா, கைடிங் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறவங்களுக்கு இட்ஸ் ஓகே, இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க. பட் செல்ஃப் ஸ்டடியாக படிக்கிறவங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள்னா, லைக் ரிசோர்ஸஸ் நிறையா இருக்கும். ஸோ நிறைய யூடியூபர்ஸ், நிறைய சேனல்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ப்ராப்பராக இதில் ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, பர்சனல் மென்டார் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மெயின் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நோ ஸ்ட்ரகிள், ஸ்மூத்தா வந்திருக்கும். ஸ்ட்ரகிள் என்னன்னா, எனக்கு வந்து ரிமெம்பர் பண்ணுறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். பயாலஜியில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரிமெம்பர் பண்ணுறது எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து நான் நிமோனிக்ஸ் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ரகிள் கேட்குறீங்களா பொதுவாக ப்ரிப்பரேஷன்? ஓகே, சப்ஜெக்ட்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச யூஸ்வலாக ஃபிசிக்ஸ் தான். சோ எம்பிபிஎஸ்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன சப்ஜெக்ட் என்ஜாய் பண்ணீங்க? எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்லையா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீட் முடிச்சோடனே வந்தோடனே எனக்கு பிடிச்ச எல்லாத்துக்கும் பிடிச்சது அனாட்டமியும் ஒரு வாவ், நான் கெடாவர் ஃபர்ஸ்ட் டிசெக்ட் பண்ணுறோம், அது நல்லா இருந்துச்சு, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அது உடனே பிடிச்சோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணணும், நிறைய இருக்கு. பட் அது இன்னும் போயிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன டிசைட் பண்ணல எது ஃபேவரட் சப்ஜெக்ட்னு. இப்போதான் நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஒரு டென்ஷன் இருக்கும். மேம் ட்ராப் வேஸ்டா இருக்குமா, ரிலேட்டிவ்ஸ் வந்து ஏதோ சொல்றாங்க, பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க? பிகாஸ் மெயின்லி ட்ராப் இயர்னா ஒரு 1 year ஸ்டெப் பேக், கரெக்ட்? லைஃப்ல ஒரு 1 year வேஸ்ட் பண்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷன் ஏதோ ஆகும்? ஆக்சுவலா வந்து ட்ராப் எடுக்காதது உங்களோட டிசிஷன். அதன் டிசிஷன் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யுவர்ஸ், இட் பிகாஸ் யுவர் லைஃப். இப்போ நான் வீடியோ சொல்லி மோட்டிவேட் ஆகியோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி இல்லாமல் நீங்கள் யோசித்து உங்களால் முடியுமா சொல்லிட்டு எடுக்கணும். அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உண்மையிலே உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் இல்லை, நல்லா ஐ மீன் என்னோட சின்ன வயசுலேருந்து ட்ரீமாக இருக்குது, இல்லை கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணணும். சில பேர் இப்போ எனக்குலாம் வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு எய்மாக இருந்துச்சு, லைக் ஃப்ரம் இதுலேருந்து பேக் இது இல்லை கொண்டு வரணும் நம்ம வந்து சொசைட்டியில். அதே ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டாக்டர் நான், ஸோ எல்லாம் டாக்டர்னும் அந்த மாதிரி ஒரு இருக்குன்னா, அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, கண்டிப்பாக நல்ல முடியும்னா இட் கோ ஹெட். ஆனால் அந்த 1 year நீங்கள் வேஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும். கரெக்ட், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஃபர்ட்ஸ் போடணும். ஸோ டிசிஷன் இஸ் யுவர்ஸ். நீங்கள் வந்து நல்லா யோசித்துட்டு எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாக எடுத்துருங்க, கான்ஃபிடென்ட்டாக எடுத்துருங்க. எதர் ரிப்பீட் ஆர் வேறு ஏதாவது கோர்ஸ் போகிறதோ இல்லை அவ்வளோதான். அட்வைஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீட் 2026? பிகாஸ் 2026 பேப்பர் ஆல்சோ ஈஸி இருந்துச்சு. பட் ஆனால் டைம் லிமிட் ஆப்வியஸ்லி அந்த
டைம் கம்மியா இருக்கு. பட் ஆனாலும் அந்த பேப்பர் ஈஸியா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி கட் ஆஃப் வில் ஷூட் அப். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் கட் ஆஃப்ல டச்சா இருக்குமா, பட் ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் இன் டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லலாம்? நீங்கள் வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் கொஷின் பேப்பரை. அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. கேர்லெஸ் மிஸ்டேக்கு, இது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணல, அந்த மாதிரி மிஸ்டேக் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது நம்ம இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணோன்னா நம்ம பெட்டராக மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். இந்தமாரி நீங்கள் செல்ஃபாக ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. இதெல்லாம் நம்மளால் அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிப்பீட் எடுக்கலாம். மற்றவங்கள கம்பேர் பண்ண தேவையில்லை. மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்களுக்கு கிடச்சிருச்சு, நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம ட்ராப் எடுக்க வேணாம் அப்படிங்கிற கம்பேரிசன் எதுவுமே வேணாம். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு உங்களால் இன்னொரு வருஷம் கிடைச்சா நான் அதை கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராப் எடுக்கலாம்.